வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வரி முறைமைக்கான தாக்கங்களை ஆராய்ந்து அதற்கான சரியான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் வழங்குவதற்காக ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக மனிதாபிமான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று மோடி வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு செயலர் கருத்து. இந்தியா இலங்கை வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பின் கீழ் வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்கும் ஒரு விசேட கலந்துரையாடல் நாளை திங்கள் கொழும்பில் நடைபெறவுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா புதிதாக விதித்த வரி முறைமைக்கான தாக்கங்களை ஆராய்ந்து அதற்கான சரியான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக இலங்கை எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதையும் எதிர்கால நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்புடைய குழுவினர் மற்றும் ஜனாதிபதி விரிவாக விவாதித்துள்ளனர் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வரி மாற்றம் தொடர்பாக பெறக்கூடிய சாத்தியமான நிவாரணங்களை பற்றி அமெரிக்க அரசோடு விரைவில் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு 44% வரி விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இதனால் உருவாகும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்க 10 பேர் கொண்ட குழு ஒன்றை ஜனாதிபதி நேற்று முன்தினம் நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக மனிதாபிமான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை பற்றி ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கருத்தை பகிர்ந்தார். இது பாகநீர் அணையின் இரு தரையிலும் வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை குறிக்கும் பிரச்சினை என்பதால் இந்த விவகாரத்தில் மனிதாபிமானமும் ஆக்கப்பூர்வமுமான அணுகுமுறைகள் அவசியம் என்று கூறியுள்ளார். மீனவர்கள் எதிர்நோக்கும் இந்த விவகாரம் நாளாந்த பிரச்சனையாக இருப்பதுடன் சமீப காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கைகள் மீண்டும் பரிசீலிக்கப்படலாம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்ததாக விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார். இலங்கையில் கைதான சில இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு இன்னமும் சிலர் விரைவில் விடுவிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக இரு நாடுகளும் தீவிரமான கலந்துரையாடல்களில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியத்தை இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வலியுறுத்தியுள்ளதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்தியா இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பின் செயற்பாடுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் அந்த மாற்றத்தின் கீழ் வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக வந்துள்ள மோடி இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ள இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இலங்கை மக்களுக்கு உடனடி நிவாரணத்தையும் உதவியையும் வழங்கும் என்று தெரிவித்தார். மேலும் இன்று வட்டி விகிதங்களை குறைக்கும் முடிவினை எடுத்துள்ளோம். இதன் மூலம் இன்றும் இந்தியா இலங்கை மக்களோடு களத்தில் நிற்கின்றது என்பதை காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடன் மறுசீரமைப்பை உறுதிப்படுத்தும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்துள்ளன என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இணைத்தலைவராக இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது. 2024 செப்டம்பர் மாதத்திற்கான இலங்கையின் கடன் அறிக்கையின்படி இந்திய எக்ஸிம் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியிடம் இலங்கை வைத்திருக்கும் நிலுவைத் தொகை வட்டி தவிர 1366 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. மத்திய வங்கியின் பண அச்சடிப்பு, அந்நிய செலாவணி பற்றாக்குறை மற்றும் பரிமாற்ற விகிதங்களில் ஏற்பட்ட அழுத்தம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க இந்தியா இலங்கைக்கு அதிகளவான கடன்கள் மற்றும் ஆதரவுகளை வழங்கியது. ரூபா மதிப்பீட்டில் ஏற்பட்ட வீழ்ச்சி எல்லை தாண்டிய பரிமாற்ற சிக்கலாகவும் சில நேரங்களில் திடீர் நிறுத்தம் எனப்படும் நிலையாகவும் கருதப்படுகிறது. இந்திய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி இலங்கையில் தொடருந்து சேவைக்கு முக்கிய நிதியளிப்பாளராக இருந்து வந்துள்ளதோடு இந்தியா மத்திய வங்கிக்கு திரும்ப பெறும் வகையிலான பல பில்லியன் டாலர்களையும் வழங்கியுள்ளது. இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான செயல்பாட்டு வாய்ப்புகள் எளிதாக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். இந்திய பிரதமரோடு சந்தித்த போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் இதை பரிசீலிப்பதாக இந்திய பிரதமர் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தும் பணிகளில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை இந்திய பிரதமரிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் இந்திய பிரதமரோடு நடைபெற்ற சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் 13ஆம் திருத்த சட்டம் இன்று வரை முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதையும் முன்னிறுத்தியுள்ளார். அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயல்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இது தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் கூட்டு தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திற்காக குறித்த அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவின் மனைவி தினுஷா ரணசிங்கவிடம் பலான ஊழல் ஒழிப்பு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. போலியாக பதிவு செய்யப்பட்ட பாரகுறுதியொன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தினுஷா ரணசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதனையடுத்து தினுஷா ரணசிங்கவிடம் நேற்று சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக பலான ஊழல் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த போலி பாரகுறுதி சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பங்கேற்கும் ஒரு விசேட கலந்துரையாடல் நாளை திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை தற்போது எதிர்கொள்கின்ற பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய சவால்களை முன்னிறுத்தி இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்துள்ளார். உலகளவில் குறிப்பாக அமெரிக்காவின் வரி விதிப்பு போன்ற சில முக்கிய பொருளாதார மாற்றங்கள் இலங்கைக்கு பெரும் அழுத்தங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண முடியாவிடின் நாட்டின் பொருளாதாரத்தோடு சேர்ந்து அரசியல் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பும் பாதிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருங்கிணைந்து நாட்டின் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாட உள்ளனர். மேலும் பிரித்தானிய அரசு இலங்கை பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகளுக்கு விதித்த தடைகளை தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கலாம் என்பது பற்றியும் இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை இலங்கை இந்திய இரு நாடாக உறவுகளில் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்துள்ளதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி குறிப்பிட்டார். நீண்ட காலமாக உள்நாட்டு அரசியல் லாபங்களுக்காக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த நிலையில் எதிர்காலத்திற்கு முன்னேற வேண்டுமானால் அத்தகைய அனாவசிய அச்சங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கையை வந்தடைந்ததை தொடர்ந்து இந்த வருகை குறித்து அலி சஃப்ரி தெரிவித்த கருத்தில் 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட இலங்கைக்கு இந்தியா தனது ஒத்துழைப்பை வழங்கியதை நினைவு கூர்ந்தார். எரிபொருள், உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட தேவைகளுக்கு இந்தியா வழங்கிய 4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவிகள் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியினை தடுப்பதில் முக்கிய பங்காற்றின. அதோடு இந்தியா இலங்கையின் இறையாண்மையை மதித்து சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஆதரவளித்தது உண்மையான பிராந்தியத்தின் நட்புறவின் சின்னமாக அமைந்தது என்றும் கூறினார். தற்போது உலகளாவிய ரீதியில் இந்தியாவின் தாக்கம் மேலும் வலுப்பெறுவதை போன்று இலங்கையும் தனது பொருளாதாரத்தை மீள நிர்மாணிக்கும் பாதையில் பயணிக்கின்றது. இந்த புதிய திருப்பு முனையில் கடந்த கால ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டு வர்த்தகம், முதலீடு, சக்திவலு, சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக அலி சஃப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது இந்திய ஆதரவுடன் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அவரது கூற்றில் இந்தியாவின் எழுச்சி எமக்கு அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு. அதை தெளிவாக உணர வேண்டும். 2ஆம் உலகப் போரின் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் இணக்கத்தையும் ஒத்துழைப்பையும் தேர்ந்தெடுத்தது போல இலங்கையும் இந்தியாவுடன் உறுதியான மற்றும் நேர்மையான கூட்டிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது நாட்டின் இறையாண்மையை விட்டுக் கொடுப்பது என்று அர்த்தமல்ல. அறிவுடனும் ராஜதந்திர ரீதியிலும் செயல்பட்டு இருதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் இறையாண்மையை மேலும் வலுப்படுத்துவது முக்கியம். பரஸ்பர மரியாதை, பங்கிடப்பட்ட வளர்ச்சி மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு எமது எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அலி சஃப்ரி குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட போலீஸ் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் பேராயர் இல்லத்திற்கும் கூடுதல் பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிறகு 6 ஆண்டுகள் கடந்துள்ள இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் சிறப்பு திருப்பலிகள் பல தேவாலயங்கள் நடைபெற உள்ளன. சமீபத்திய வரலாற்றில் பெரும் பாதிப்புக்குள்ளான கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், கட்டுவாப்பிட்டியாவின் புனித செபஸ்தியன் தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பின் சியோன் தேவாலயத்திற்கு கூடுதல் பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது.